லைஃப்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு, அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இயற்பியல்ல உங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, கேத்தோடு ஆனோடு, கேட்டையான் ஆனையான்னுவாங்க. அங்க வேணா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து இருக்கலாம் ஒழி, என்னை பொறுத்தவரையில இந்த உலகத்திலே நமது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஒருத்தர் வந்து நானே சில சமயம் வந்து மக்களுக்கு புரியறதுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது பேசுறேன். ஆனா வந்து தட் இஸ் நத்திங் லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். வந்து ஐ மீன் ஃபார் அ ஹியூமன் பீயிங் தெர் இஸ் நோ பாசிட்டிவ், தெர் இஸ் நோ நெகட்டிவ். ஆனா இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். அதாவது உங்ககிட்ட வந்து பணம் இல்லைன்னா அது நெகட்டிவ், பணம் இருந்தா அது பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து ஜோக். இட்ஸ் எ ஜோக் ஃபார் மீ. உங்ககிட்ட வந்து பணம் இருக்குதுன்னா பணம் இருக்குது, பணம் இல்லைன்னா பணம் இல்லை. ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன, ரெண்டுமே ட்ரூத் தான். ஓ இப்போ பாருங்க, என்கிட்ட வந்து பணம் இருக்கு, ரைட், திஸ் இஸ் த மணி ஐ ஹேவ். இப்போ திஸ் இஸ் பணம் வந்து இப்போ எங்க இருக்குதா? இல்லை, இல்லைன்றது இல்லை, அவ்வளவுதான். இது எதுக்கு நெகட்டிவ்? ஸோ இப்போ பணம் இங்க இருக்குது, இருக்குதுன்னா இருக்குது, இது ட்ரூத், ரெண்டுமே ட்ரூத் தான். ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டூபிடிட்டி கால் பாசிட்டிவ் நெகட்டிவ்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, பணம் இல்லைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், பணம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். See, there is always cause and effect. அதாவது அந்த ஒரு எஃபெக்ட், அதுக்கு வந்து ஒரு காரணி. சரி, மனுஷன் வந்து என்ன பண்ணாலும் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு, அதை உண்டு செய்கிற ஒரு காஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். நம்ம சயின்டிபிக்கா நம்ம யோசிக்கலாம். சும்மா வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லது நடந்துருமான்னா அதெல்லாம் சார் கொஞ்சம் வாங்க, ரியல் லைஃபுக்கு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஓகே, மறுக்கல. அதெல்லாம் வந்து கால நேரம் கூடி வரும்போது கோயிலுக்கு போவோம், அதெல்லாம் நடக்கும், ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம். கொஞ்சம் சயின்டிபிக்கா சார், அதாவது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முக்கியமா குழந்தைகளுக்கு சயின்டிபிக் ஆட்டிடியூட் என்பதை வளர்ப்பது அப்படின்றது நமக்கு வந்து நம்ம கடமை, பெற்றோர்களாகிய நமது கடமை. முதலில் அதற்கு நாம் என்ன பண்ணுவோம், அந்த அறிவியல் பூர்வமாக விஷயங்களை பார்ப்பது என்பதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது, சரியான தமிழ் எனக்கு இது தெரியல இதை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் சொல்லணும்னா இது வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல சயின்ஸ். இது அதாவது மைக்ரோ லெவல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம வேணா நம்ம புரிஞ்சு, அதாவது இந்த ஒரு ஒரு ரொம்ப நேனோ லெவல்னு கூட சொல்லலாம். அதாவது மைக்ரோ லெவல் சொல்றத விட இன்னும் நேனோ லெவல்ல வந்து இது வந்து ஒரு அறிவியல்